எந்த பிசினஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெவென்யூஸ் என்ன, அவங்க என்ன டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, ஓவராலாக அவங்களோட ப்ராஃபிட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டிங் வந்து ஒரு பேக் அண்ட் ஒர்க் மாதிரி நினச்சிடுறாங்க. அது வந்து சேல்ஸ் டீமுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அக்கௌண்டிங் டீமுக்கு கொடுக்கறது இல்லை. பட் அக்கௌண்டிங் டீம் தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க தான் ஒரு பேக் போன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க தான் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண போறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்களுடைய இன்டர்னல் ரீசன்ஸ் இல்லாம ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ப்ராப்பராக வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இருக்கிற காம்படிஷன், ப்ரைசிங், காஸ்டிங் இதனால நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸை விட நீங்க ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஒரு குவாலிஃபைட் பர்சன்ஸை தான் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டீம்ல வச்சிருக்கணும்.